உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வரார், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதிக்கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது, ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த கர்மாக்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாலிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாலிகா யோகம். என்ன சாமி கிரகமாலிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது.
துலாம் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தாற் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு. யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்கு, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, மார்கழி மாதம் அற்புதமான மாதம். இந்த மாதம் கடகராசிக்கு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் முன்பாக, ஷூட்டிங்க்கு முன்பாக கூட சினிமா துறையை சார்ந்த பிரபலமான ஒரு டைரக்டர், கடகராசி, மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்தவர். அடுத்து அவருக்கு சட்ட சிக்கல்கள். இத்தனை நாளாக அவங்களுக்கு உதவி செய்த ஃபைனான்சியரோ இல்லை ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. அவர் மன வலியை கொடுக்கிறது. அடுத்து நம்ம ஜெயிக்கணும் சார், இன்னொரு வாட்டி இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் சாமி, நம்பிக்கையோடு வந்தாங்க. வழி சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நிச்சயமாக அடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை காமிச்சிருக்கிறோம். தொழில் செஞ்சு அவங்க பிழைக்கிறதுக்கான ஒரு வழியை காமிச்சிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட நம்ம இங்கே செங்கல்பட்டு அந்த சைடு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங். அப்போது கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நான் நடந்ததை சொன்னேன், என்கிட்ட என்ன வந்தாங்களோ அதை அவங்களுக்கு ஒப்பிச்சேன். ஏன் அதை சொன்னேன்னா, 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் அதிகமானதாக இருக்கும். 10ஆம் பாவம் என்னங்க? கர்மஸ்தானம். 10ஆம் பாவம் என்னங்க? தொழில். அப்போ கடக ராசி என்பர்களே, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பர்களே, உங்கள் ராசியில் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகத்தில் அமைந்திருக்கிறார். சார், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் இருக்கட்டும். செவ்வாய் கடகத்தில் நீச்சம். ஆனால் 10ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி பாவராக மாறி விடுகிறார். பாவாதிபதி நீச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே கிரகத்தின் சுபத்தன்மை மேல் ஓங்குகிறது. சார், 5க்கும் 10க்கும் உடைய கடகராசியாக இருப்பார்களே, ஆனால் 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பாவி, முழு பாவி. அந்த செவ்வாய் அந்த கடகராசியில் நீச்சம் பெறுகின்ற பொழுது, 10ஆம் அதிபதி ஒரு பாவர் நீச்சம் அடைகின்ற பொழுது அந்த பாவத்தன்மை குறைந்து சுபத்துவம் அல்லது புண்ணியம் அதிகரிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குருக்கு 3-11 இருக்காரு. இந்த பக்கம் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும்
தொடர்பு ஏற்படுகிறது. செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது. சமசப்தமாக பார்வை அங்கே விழுகிறது. அப்போ கடக ராசி என்பர்களே, நீங்கள் தொழிலில் கஷ்டப்படக்கூடியவரா? நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு சரியில்லையா? சரியா போலையா? தொழில் நல்ல தொழில் சாமி, இதை வச்சுத்தான் நான் இத்தனை நாளாக எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறேன். குடும்பத்தை காப்பாற்றினேன், என்னை காப்பாற்றிக்கிட்டேன், சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டேன், எல்லாமே இந்த தொழில் தான் எனக்கு கொடுத்தது. என்னுடைய அடையாளம் என்னுடைய தொழில் தான். என் பேர் கிருஷ்ணசாமின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க. அந்த கடை ஓனர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த நகை கடைக்காரர் இருக்கார், அந்த ஜவுளி கடைக்காரர் இருக்கார், அந்த கம்பெனி ஓனர் இருக்கார், அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார், இப்படி சொன்னாதாங்க தெரியும். அப்போது கடகராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சமீப காலமாக சரியில்லையா? இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அமையும். சார், உங்களை தொழிலை எத்தனை பேர் காலவாரி விட்டிருந்தாலும் கவுத்திருந்தாலும், அல்லது எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சும் உங்களால் முன்னுக்கு வர முடியலையா? என்னை யாரும் கால் வரலை, என்னை யாரும் கால் இழுத்து விடலை, எனக்கு யாரும் அகென்ஸ்டாக இல்லை, மாறாக எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் என்னால் முன்னுக்கு வர முடியல சாமி. இது கடகராசி. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாதவங்களாம் சப்போர்ட் பண்ணுறான். நல்லா இருக்கட்டும் சார், நல்லா இருக்கட்டும் சார், நல்லா வருவீங்க சார், நீங்கள் சார் ரொம்ப உழைப்பாளி சார், நல்லா ஜெயிக்கட்டும் சார். அவர் எல்லாரும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் தொழிலில் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கா? இதே தான் ஜாப், இதே தான் ஃபேமிலி. அப்போ எல்லா எதிரிகள் இருந்து தோற்பது என்பது வேறு, எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்து ஜெயிக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, இதெல்லாம் கர்ம வினைகள். இதுதான் சொன்ன 5-10 கூடிய செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னு சொன்னேன். அப்போ இதெல்லாம் தான் அங்கே காரகத்துவம், இதெல்லாம் தான் அங்கே காரணமாக அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ இந்த மார்கழி மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழியை பொறுத்த வரையில் கடகராசிக்கு சிறப்பான ஒரு ஜீவனம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, வருமானம் செய்வதற்கு, வருமானம் 10 காசு சம்பாதிக்கிறதுக்கான கால நேரமாக அமைகிறது. அற்புதமான கால நேரம். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், குறிப்பாக புதிய வருமானம் இருக்கும். எத்தனையோ தொழில் அப்படியே முடங்கி போயிருக்கு, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்குது. அதெல்லாம் தட்டி தூசி தட்டி எழுப்புற மாதிரி நம்ம பூஸ்டப் பண்ணி எழுப்பணும். அப்போ அதை போல் தொழில் முடக்கமா, குடும்பம் முடக்கமாக இருக்கா, அல்லது வேலை வாய்ப்புகள் முடக்கமாக இருக்கா? அப்போ அந்த தொழில் அமைப்புகள், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, இதை முடக்கு நீங்கி வாழ்க்கையில் ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, அதே போல் அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாபில் நல்லா உயர்ந்த பதவியெல்லாம் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா? நிச்சயமாக அதெல்லாம் சரியாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகளில் இருந்தாலும் சரிதான், உள்நாடோ வெளிநாடோ, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம்.
ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு தொழில் கட்டுப்படுது, மங்குதுன்னா இத்தனை நாள் உங்களை வாழ வச்ச அந்த பூமிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பூமி இடதோஷத்தை நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம். அதை விட்டு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ண, நாகூர் பண்ணால் பிரச்சனைக்கு அது தீர்வே இல்லை. பூமி தோஷம் சார், இடதோஷம் சார், செய்வினை கோளாறுங்க சார். அப்போ இதை போல் உங்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல குருமார்கள் வேண்டும். உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு நல்ல குருமார்கள் வேண்டும். அவங்க இடத்துல உங்களுக்கு நல்ல குரு அமையணும், அதான் முக்கியம். பணங்காசு செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. தீர்க்கமாக இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும், இதை நீங்கள் செய்யுங்க, இதை செஞ்சால் நீங்கள் முன்னுக்கு வரலான்னு தடையை விலக்கி ஒளியை காட்டக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு அமையணும். நிச்சயமாக கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவார்கள். உங்களுக்கு நல் வழி பிறக்கும், நல்லது நடக்க போகுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இது ஆணோ பெண்ணோ, யார் குடும்ப பெண்களோ கன்னியா பசங்களோ, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடகராசிக்கு நல்லது நடக்க போகுது, உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அவர் மூலமாக உங்களுக்கு நன்மையும் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கார். அற்புதமாக இருக்கார் சார். நான் இதுவரையிலும் மேஷ ராசிலேருந்து பேசிட்டு வரேன் சார். 5வது ராசி பேசிக்கிட்டு இருக்கேன், 5வது ராசி பேசுகிறேன். அற்புதமான ராசின்னு சொன்னால் சிம்மம் தான். அது மேற்சொன்ன 4 ராசிகளை விட, பின்னாடி பேச போகிற ஒரு 6 ராசிகளை விட ரொம்ப நல்ல சுப பலன்கள், நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் சிம்ம ராசி தான். சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி, டோன்ட் வரி, சந்தோஷமாக இருங்க. சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5வது வீடு புண்ணியமான இடத்துல குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சார். குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஏற்கனவே ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின், ஒரு மிலிட்ரி, நேர்மை, உண்மை, நாட்டுக்கு அப்படியே தேசபக்தியாக இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் நாடு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், கொஞ்சம் சுயநலமாக இருக்கணும். இதெல்லாம் சிம்ம ராசிக்கு உடம்புல ஊறி போன விஷயம். சிம்ம ராசி என்பவர்கள் சுயநலமாக இருப்பார்கள், ஆனால் அதில் ஒரு பொது நலம் இருக்கும். என்னை பார்த்து 2 பேர் திருந்துட்டோம். பறைய அவர் குமார் எப்படி இருக்கார் பாரு, அப்படி மாதிரி இருக்கணும்பா. நாம் அவனை பார்த்து இருந்தோம், சொல்கிறோம்ல, வரேன் ஜெயலலிதா மாதிரி வரவே முடியாது, அம்மா மாதிரி இருக்கணும்பா அட்மினிஸ்ட்ரேஷனில். அவங்க சுயநலமாக இருந்தாங்க, ஆனாலுமே அதில் ஒரு பொதுநலம் இருந்தது. அவங்கள மாதிரி இருக்கணும்னு, ரோல் மாடலாக இருக்கணும்னு ஒரு கொடான கோடி பேருக்கு ரோல் மாடலாக இருந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவங்களுடைய அந்த ரோல் நினச்சி நிற்கும். அதை போல சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் ஒரு முன்னுதாரணமான மாதமாக உங்களுக்கு அமையும். கவலை வேண்டாம் சார். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 5வது வீட்டில் அமைந்திருக்கிறார். தூய்மையான சனியாக, இத்தனை நாள் வக்ர சனியாக இருந்தார். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, நல்ல உத்தியோகம் இல்லை. சிம்ம ராசியாக இருந்தாலும் இல்லை என்பது இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த மார்கழி மாதத்திலிருந்து சிம்ம ராசி என்பர்களே, இல்லை என்ற நிலை இல்லாமல் மாறி இருக்குங்கிற மங்களகரமான சொல் ஒலிக்கும். வேலை இருக்கா சார், எப்படி போகுது இந்த மாதம் மார்கழி, எப்படி போகுது? பரவாயில்ல சார், கொஞ்சம் நல்லா இருக்கு சார். வருமானம் எப்படி இருக்குது? போன மாதம்லாம் வருமானம் இல்லை நீங்களே, தொழில் சரியாக நடக்கலை நீங்களே, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் எப்படி சார் இருக்குது? இல்லை சார் இருக்குது, பரவாயில்ல இருக்குது சார், ஓரளவுக்கு தொழில் அமைப்பு இருக்குது. வேலை இல்லைன்னு சொன்னீங்களே, இல்லைன்னு சொன்னீங்களே, இல்லை சார் உத்தியோகம் இருக்குது, கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருது, இருக்குது சார். மனைவி வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்களே, வந்துட்டாங்க சார், இருக்காங்க
சார் பாப்பா பொண்ணு வெளியில் போச்சு, வந்துடுது சார், இங்கே தான் இருக்கு. இல்லை என்ற நிலை மாறி இருக்குங்கிற சொல் வீட்டில் ஒலிக்கும். அப்போ வருமானம், வேலை வாய்ப்பு, படிப்பு, ஆரோக்கியம், அதே போல பிரச்சனைகளில் இருந்து விடுதலை, மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, மனசுல ஒரு தைரியம், எடுத்த காரியங்களிலே வெற்றி, தடைகள் விலகுவது, எல்லாம் ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஒரு முடக்கு மாதிரி இருந்தால் முடக்கு நிவர்த்தி ஆவது. இது போன்ற சுபத்துவம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது சிம்ம ராசி என்பர்களே. சார், ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு தெரியாதுங்க, சனி ஒரு இருட்டு கிரகம்னு சொல்றாங்கல்ல, 1000 சூரியனுக்கு சமமான சக்தி படைத்தவன் சனி பகவான். அவன்கிட்ட ஒளி இல்லை, அவ்வளவுதான் விஷயம். ஒளி மட்டும் அவனிடம் இருக்குமே, ஆனால் சூரியனையும் மிஞ்சி இருப்பான். சூரியனையும் மிஞ்சி இருப்பான். அப்ப சனியுடைய பார்வைப்படுகின்ற காரணத்தினாலே எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக உடையும். உங்க பிரச்சனையெல்லாம் தூள் தூளா நசுக்கி தூக்கி போட்டுருவார் சனி பகவான். எல்லாரும் சொல்லுவாங்க சனி பார்த்தான் கலகம். எப்போ இந்த கண்டக சனி வந்ததோ அன்னிலேருந்து உங்களுக்கு கலகம் ஆரம்பிச்சிருது சார், ஒரே கலகமா இருக்கும். ஆமா, கலகம் பிறந்தாதானே நன்மை பிறக்கும், வழி பிறக்கும். ஒரு வீட்டில் ஒரு கணவரோ மனைவியோ அல்லது ஒரு குழந்தையோ தப்பு பண்ணுறது, உங்கள் பொண்ணை அங்கே பார்த்தாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதில் ஒன்று அந்த பாப்பா திருந்தோம், இல்லைன்னா அது அங்கே போய் சேர்த்து வச்சுருவாங்க. ஒரு நல்லது நடக்குதா இல்லையா? நல்லது நடக்குதா இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழிலாளி, சார் அந்த பையன் உங்கள்கிட்ட வேலை செய்கிற பையன் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கான் சார், இந்த பொருள் எடுத்து வந்து கொடுத்தான் சார், கலகம். உடனே அவனை பற்றி நாங்கள் ஒரு பஞ்சாயத்து நடக்கும், நீ இவ்வளோ பணம் கட்டு, இல்லைன்னா வெளியே விட்டு போ, இல்லைனா ஒழுங்காக இருக்கேன் சார். பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா? அப்போது சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் சிம்ம ராசியாகிய உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரேனும் பாதகம் செய்வார்களேயானால், புரியுதா? நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் நீங்கள் இருங்க. உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராவது துரோகமோ அல்லது மறைமுகமாக பிரச்சனை செய்வாரேயானால், சார் அந்த பிரச்சனையில் அழகாக உங்களுக்கு வெளி காமிச்சு வந்தாண்டா உனக்கு பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து கொத்தா அப்படியே உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுவார் சார். அப்போ இந்த சனி நல்லவரா கெட்டவரா? உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வம் அந்த சனி பகவான். புரியுதா சார்? ஜோதிடத்தை இப்படியும் பார்க்க வேண்டும், இந்த மாதிரி பாசிட்டிவா பார்க்கணும். அப்போ இந்த கண்டக சனியால் அதிகமான கலகம், அதிகமான பிரச்சனைகள், மன நிம்மதியே போச்சு சாமி, மனசுக்கு சந்தோஷமே போச்சு. யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, சூழ்ச்சியா செய்வினையா பில்லி சூன்யமான கூட நான் நினச்சிட்டேன் சாமி. மனசு அந்த அளவுக்கு எனக்கு வெறுத்து போச்சு, அந்த அளவுக்கு மனக்குழப்பம். இப்படியெல்லாம் புலம்பி தள்ளுகின்ற எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனை, ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் அதில் வரக்கூடிய ப்ராப்ளம், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையே பிரச்சனையாக இருப்பது, வெளிநாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
காரணம் தெரியாத சொன்ன மாதிரி மறைமுகமான செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், ஏமாற்றங்கள், அதே போல வியாபார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனை, உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஆப்ரேஷன்ஸ், விபத்துக்கள். எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு நல்ல 40 வருஷமாக ஒருத்தர் வண்டியை ஓட்டுறாரு, அவர் போய் 2 வீலரில் அடிபடுவாரா? இதெல்லாம் நேரங்காலம். விபத்துக்கள். சார் ஒரு 30 வயசு பையன் சார், அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது சார். எப்படி வருது? நேரங்காலம். அப்போ இதெல்லாம் ஒரு தீமை நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார், உங்களை காப்பாற்றுவார். அப்போ நான் சொன்னதை போல இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டு கரையேற்றி விடக்கூடிய, மேலே தூக்கி விடக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம், பேசிக்கிட்டே எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாதம் சார், ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், கன்னி ராசி அன்பர்கள் எல்லாம் மனசை விட்டு வாயை திறந்து எதுவும் பேச முடியாத வகையில் இருக்கிறார்கள். வாயை திறந்து எதுவும் பேச முடியாத இடத்துல இருக்கிறாங்க. வெளியில சொன்னா அசிங்க சார், ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டோம், ஒரு நல்ல நல்ல கௌரவமான குடும்பங்கள், கௌரவமா தொழில் செஞ்சு ஊர் விட்டு ஊர் வந்து பொழைச்சி நல்லா ஜம்முன்னு வாழக்கூடிய நண்பர்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய குடும்பம், தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவங்க. அப்போ வாயை விட்டு அவங்க கஷ்டத்தை துன்பத்தை வெளியில சொல்ல முடியாது, கௌரவ பிரச்சனை. அந்த மாதிரியான கௌரவ பிரச்சனையில் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் அல்லது தன்னுடைய கஷ்டங்களில் வெளியில சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகின்ற கன்னிராசி அன்பர்களே, நீங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வேலை செய்பவர்களாக இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது மன வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி அன்பர்கள் பொண்டாட்டிக்கு கிட்ட வந்து பார்த்துக்கிறாங்க, கணவனுக்கு சமமாக பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரித்து கொடுக்குறாங்க, இவர்கிட்ட வந்து வீட்டை கவனிச்சுக்கிறார். என்ன தப்பு இருக்கு அதில்? பயந்து இருந்தால் தான் தப்பு. அந்த அம்மா உங்களுக்கு உண்மையாக தானே இருக்காங்க. அதே போல் நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட் கன்னி ராசியை பற்றி எனக்கு தான் தெரியும். கன்னி ராசி என்பவர்களே, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும். சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக, நீங்களே ஒரு ஜோசியராக இருங்க. அன்றைக்கெல்லாம் அருமை நண்பர் திருப்பதியிலேருந்து ஒருத்தர், அவர் வந்து மிகப்பெரிய ஜோதிடர், நல்ல ஜம்முன்னு கொடி கட்டி பறக்கிறார், குருநாதருடைய பரிபூர்ண நல்லாசிகளை பெற்றவர். இருந்தாலும் மனசில் ஒரு பயம், நல்லது நல்லா வந்துடணுமே, சிறப்பாக இருக்கணுமே, எதிர்காலம் நல்லபடியாக அமையணுமே அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கவலை, உங்களுடைய வேதனை. சார், கன்னிராசிக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 3வது இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார்.
ஏதோ ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதம் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க. அது உத்தியோகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், ஆராய்ச்சியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி செய்ய போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும், கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, அவ்வளோதான் உங்கள் ஜோசியம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அது எதுவாக இருந்தாலும் நன்மை, நல்லது தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. தவறான முயற்சி எடுக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, எடுக்கின்ற காரியம் வெற்றி பெறும், கவலை வேண்டாம். கன்னி ராசி நேயர்களே, அதே போல கன்னி ராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரெசார்ட்ஸு, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அட்வொகேட்ஸு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆர்கிடெக்ட், பில்டர்ஸு. சரி, இந்த புதனுடைய காரகத்துவம் சினிமா துறையை சார்ந்த, சினிமா துறையில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பணம் வாங்கிட்டு முழிக்கக்கூடியவங்க, கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ். அப்போ இந்த கலைத்துறையை சார்ந்தவர்கள் புதன். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளம். நான் இன்னும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, அண்ணன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, அக்கா போட மாட்டேங்குது, அல்லது ஒரு கேஸ் நடக்குது, ஏதோ ஒருத்தர் பக்கத்து விட்டு கேஸ், ஏதோ ஒரு கேஸ், டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, சம்திங். அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பஞ்சாயத்தை விடலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது என்கொயரி நடக்கலாம், உங்கள் பேரில் ஒரு என்கொயரி வச்சுருக்கலாம். அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் இருந்து எல்லாம் கூட விடுபடுவதற்கு அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சினிமா துறையை சார்ந்தவங்க, ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, குடும்பம், ஃபேமிலி, ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை, ஒரு பக்கம் செய்வினை கோளாறுகள், மறைமுகமாக ஒரு தாக்குறாங்க, தெய்வ சக்தியை வச்சு தாக்குறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து போச்சு. இவங்க விதி நெருங்கி நிற்கிறாங்க. நான் என்ன செய்யறது சாமி அப்படி வந்து நிற்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்கிறாங்க. வாராகி இடத்திலே வந்தார்கள். அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, கடைசி நேரம், கீழே உழக்கூடிய நேரம், எதிரிகள் எல்லாம் அவங்க ஊழ்ந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. கரெக்டாக அன்னை வாராகி இடத்திலே வந்தார்கள். அன்னையின் வாராகி அவங்களுக்கு வெற்றியை தந்தார்கள். அப்ப அதை போல பிரச்சனைகளில் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமா கன்னி ராசி அன்பர்களே, ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. ராசிநாதன் புதன் பகவான் சிறப்பு சார். இது எல்லாத்துக்கும் மேல ராகுவா இப்ப சனி கண்ட்ரோல் பண்ண போறார் சார். இப்போ கன்னி ராசிக்கு எது பிரச்சனை, எதையாவது கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்பாங்க. இதுதான் விஷயம். பதவியை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், தொழிலை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், சொத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்து விட்டு ஏமாந்துருக்கோம், ஐயோ விடட்டுமே உடம்பு போச்சு அப்படி உட்காந்துருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறீங்க. ஏமாந்த விஷயத்தை, அது பொருளாக இருந்தாலும், உடலாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், தெய்வம் உங்களுக்கு நல்ல முறையில் திருப்பி கொடுக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, தேற்றக்கூடிய காலம். இந்த விரயத்துக்கு காரணம் ஏற்பட்ட ஒருத்தர் கணவரை இழந்திருக்கலாம், ஒரு பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம், பிரிஞ்சு போயிட்டாங்க சாமின்னு சொல்லலாம். இந்த விரயத்துக்கு காரணம் ராகு. புரியுதா சார்? உங்களுக்கு ஏற்பட்ட விரயத்துக்கு காரணம் ராகு. அந்த ராகுவை அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய உயிர் நண்பன் உங்களுக்கு அகைன்ஸ்டா அப்படி எழுந்து வந்து கத்தியோடு நிற்கலாம். வாடா நிடி வெளியில் வாடா பார்க்கலாம்,
வந்துடுறா நீ அப்படின்னு. டேய் நீயாடா, டேய் நான் பேசாத, வாடா நீ யுத்தத்துக்கு வாடா, சண்டைக்கு வாடா. இதெல்லாம் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு கன்னி ராசிக்கு. நடக்குதா இல்லையா? நான் சொல்கிற விஷயத்த உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த கடுமையான சூழ்நிலையும் உங்களுக்கு மாறும். கவலை வேண்டாம் கன்னி ராசி நேயர்களே. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் என்ன சாமி? அற்புதமான மாதம். உங்கள் ஜாதகம் பார்த்து, ஜாதகத்துக்கு தசாபுத்தி பார்த்து, இப்போ என்ன கால சூழ்நிலை நடக்குது, இன்னும் எத்தனை மாதத்துக்கு இந்த யுத்த காலங்கள் கஷ்ட காலங்கள் இருக்கும், இந்த கஷ்டகாலம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான செய்யணும், உங்கள் பாவ கணக்கு என்ன, இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைப்போம். பரிகாரத்தை எடுத்துக்கி ஓரமாக வைப்போம். நான் துவக்கத்தில் சொன்னதே போல் காத்தால் 4:30 மணிக்கு எழுந்துருங்க. மார்கழி மாதம் கோவிலுக்கு போங்க, ஜம்முன்னு 2 விளக்கேற்றுங்க, வீட்டில் 2 விளக்கேற்றுங்க, ஒரு 1 மணி நேரம் சாமிகிட்ட உட்காருங்க, கோவிலில் உட்காருங்க, பாராயணங்கள் செய்யுங்க, திருமுறைகள் படிங்க. 6 மணிக்கெல்லாம் ஜம்முன்னு எழுந்து வெளியில் வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி நேயர்களே. இது போக நிறைய கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கும் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நாம் அதுக்கு பதிலளிக்க முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.